தற்போது கிடைத்த அண்மை செய்தி. ராணிப்பேட்டை பகுதியில் அரை மணி நேரத்தில் 6 பேரை திருநாய் ஒன்று கடித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண். சோளிங்கர் பகுதியில், ராணிப்பேட்டை பகுதி சோளிங்கரில் இந்த வெறிநாய் நிறைய பேரை கடிச்சிட்டு இருக்கு. அது தொடர்பான தகவல்களை தெரிவிங்க. வணக்கம் கோபால். நிச்சயமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்க்கள் பெருகி அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் இதனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டதாகவும், இதன் காரணமாக மக்கள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வாகனங்களில் செல்லும் போது தெருநாய்க்கள் துரத்திய சம்பவங்களும் அதனால் ஏற்படும் விபத்துக்கள் நாம் அனைவரும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் பெரும்பாலான பகுதிகளில் தெருநாய்க்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு தெருக்களிலும் சுமார் 10 முதல் 15 வரை பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் தெருநாய்க்கள் சுற்றித் திரிகிறது. இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் இன்று காலை நின்று கொண்டிருந்த தனபால், தமிழ்ச்செல்வி, பாரதி ஆகிய 3 பேரை தெருநாய் ஒன்று திடீரென தாக்கி கடித்து குதறியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த வெறிநாய் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த சுலோச்சனா என்ற மூதாட்டியும், பாட்டிக்குளம் பகுதியில் தண்ணீர் கேன் போட சென்ற நரசிம்மன் என்பவரையும், தனியார் கம்பெனிக்கு சென்று கொண்டிருந்த குமார் என்பவரையும் அந்த வெறிநாய் கடித்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயம் அடைந்த அனைவரும் சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அரை மணி நேரத்தில் 6 பேரை கடித்த வெறிநாயால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் வெறிநாய்க்களை நகராட்சி நிர்வாகம் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கோபால், தங்கள் தகவல்களுக்கு நன்றி கிரண்.